வணக்கம். இந்த கிளாஸில் நீட்கான ஒரு டாபிக் பார்க்குறோம். 11th ஸ்டாண்டர்டில் கைனமேட்டிக்ஸ் லெசன், இயக்கவியல், அந்த லெசனில் ஒரு டாபிக். ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா? அதாவது சராசரி திசைவேகம் மற்றும் உடனடி திசைவேகம், அந்த டாபிக் பற்றி பார்த்தோம். கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இப்போது பொசிஷன் டைம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த கைனமேட்டிக்ஸில் நம்ம வந்து பொசிஷன் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப் இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பொசிஷன் டைம் கிராஃப், நிலை காலம் வரைபடம். ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நிறைய வெரைட்டி ஆஃப் கிராஃப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம், ஒரு கிராஃப் பார்ப்போம். என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பொசிஷன் டைம் கிராஃப் தான். வேறு கிராஃப் இப்போ பார்க்க போகிறது கிடையாது. இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பொசிஷன் டைம் கிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு கிராஃப் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க வச்சு, இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் பொசிஷன். ஓகே, எக்ஸ்னா பொசிஷன், அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இல்லையா? நேர்கோட்டு இயக்கம் பேசுகிறோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஹவு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான். அதாவது ஆரிஜின் இங்கே ஆரம்பிக்குது, ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆக ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதனுடைய பொசிஷன் வந்து ஆரிஜினில் இருக்குது. ஓகே, இது நேரம் ஆக ஆக என்ன ஆகும், இது வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. எக்ஸ்ஹெச்சில் தான் நகருது, வேறு எங்கேயும் நகரல. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொல்கிறோம் இல்லையா? நேர்கோட்டு இயக்கம். அதை தான் நம்ம வந்து இப்போ கிராஃபிக்கலாக நம்ம காமிக்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த எக்ஸுங்கிறது என்னது, ஆரிஜின்லேருந்து அதனுடைய தொலைவு. ஓகே, ஆரம்ப புள்ளியிலேருந்து அதனுடைய தொலைவு தான் எக்ஸினுடைய மதிப்பு. எக்ஸினுடைய மதிப்பு அதிகமாகிட்டே போகுதுன்னா இந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து அதனுடைய தொலைவு அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இங்கே கான்செப்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு ஸ்கேல் வந்து நம்ம டைம் வந்து செகண்ட்ஸில் எடுத்துக்கிறேன். இது 10வது செகண்ட், இது 20, 30, 40 இப்படி இருக்குது. அடுத்து பொசிஷன், அது வந்து நான் என்னென்னா இப்படி எடுத்துக்கிறேன். 1 மீட்டர், இது மீட்டரில் இருக்குது, இன் மீட்டர் அழகு. 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் இப்படி இருக்குது. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற கிராஃப் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசாண்டலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதில் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்க. அதிலேருந்து கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இதில் என்ன இந்த கிராஃப் எதை சொல்லுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து என்னது ஸ்டேஷ்னரியாக இருக்குது. திஸ் இஸ் கிராஃப் ஃபார் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கான கிராஃப் தான் இது, வரைபடம் தான் அது. ஓய்வு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்படி ஓய்வு நிலை அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஆரிஜின் டைம் வந்து 0 அப்படின்னா அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னது 2 அப்படின்னா 2 மீட்டர், ஆரிஜின்லேருந்து 2 மீட்டரில் இருக்குது. உதாரணமாக இதுதான் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோமே. இந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. எப்போ டைம் 0, நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, கிளாக் ஆன் பண்ணவே இல்லை, அப்போ அங்கே இருக்குது. அடுத்து 10வது செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அதே 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 20வது செகண்ட், 20 செகண்ட் ஆனதுக்கப்புறம் என்னது, அங்கேயே தான் இருக்குது. 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது. 40 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட்டு நகரவே இல்லை, அந்த பொருள் வந்து நகரவே இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் ஸ்டேஷ்னரி, இட் இஸ் அட் ரெஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 மீட்டர் ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். ஆதி புள்ளியிலேருந்து அல்லது ஆரம்ப புள்ளியிலேருந்து 2 மீட்டர் தொலைவில் அது என்னது ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது தெரியணும் நமக்கு, ரைட்? இப்போ இன்னொரு கிராஃப், இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுக்குறோம். இதே டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பொசிஷன், நிலை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், எக்ஸு. இது வந்து இன் மீட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு இதே ஸ்கேல் எடுத்துக்கோமே, இப்படி இருக்குது. இது 0, 10, 20, 20வது செகண்ட், 30வது செகண்ட், 40வது செகண்ட் இப்படி இருக்குது. இங்கே அதே மாதிரி 1 மீட்டர், 2, இது மீட்டரில் எடுத்துக்கிறேன் அழகு, 2, 3, 4 இப்படி இருக்குது. இப்போவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்குது, ஆனால் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இப்படி இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆப்ஜெக்ட் இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடச்சிது, இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடச்சிருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வந்து பொருள் வந்து இயங்குதா இல்லையா, வெதர் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆர் நாட் அப்படின்னா, இங்கே வந்து என்னது, இங்கே பாருங்கள் 10வது செகண்ட், அதாவது ஆரிஜின் டைம் 0 இருக்கிறப்ப ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது? ஆரிஜினில் இருக்குது, இங்கே இருக்குது. 10வது செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். 20வது செகண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, கிட்டத்தட்ட 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆரிஜினில் இருக்குது. 30வது செகண்டில் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா அர்த்தம் 30வது செகண்டில். 40வது செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதான் இந்த கிராஃப்கான அர்த்தம். ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, நேரம் ஆக ஆக ஆரிஜின்லேருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அது இயங்குது அப்படின்னு தெரியுது. அப்போ த கிராஃப்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மூவ்ஸ், இது வந்து என்னது? மோஷன், மூமெண்ட்டில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து இயக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இயக்கம் என்ன மாதிரி இயக்கம்? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொல்லிட்டோம். ஆப்ஜெக்ட் வந்து என்னது? நேர்கோட்டில் தான் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இந்த கிராஃபில் இருந்து நேர்கோட்டில் பயணிக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஓரலாக சொல்லியாச்சு அல்லது ரிட்டன் கொடுத்தாச்சு, மென்ஷன் பண்ணியாச்சுன்னா, இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம், அதாவது சீரான இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். சீரான இயக்கம். சீரான இயக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் நேர்கோட்டில் பயணிக்கணும், அப்புறம் சீரான வேகத்தில் போகணும், மாறாத வேகத்தில் போகணும். ஓகே, மாறாத வேகத்தில் ஒரே வேகத்தில் ஒரே நேர்கோட்டில் போணுச்சுன்னா அந்த இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சீரான இயக்கம்னு சொல்கிறோம். ஓகே, யூனிஃபார்ம் மோஷன். இஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் சேம் ஸ்பீட் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே, தட் இஸ் கால்டு யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இங்கே அதான் நடக்குது. எப்படி சேம் ஸ்பீட்னு சொல்லலாம்? ஆல்ரெடி நம்ம இப்போ கிராஃப்லேருந்து அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகுதா? கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கனால அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. கிராஃப்லேருந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஹின்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரெயிட் லைனில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொன்னேன். ஸோ அதனால் என்னது, ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொல்லியாச்சு. அப்புறம் என்னது, இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறிலியாக இருக்குது, ஒரே வேகத்தில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு. எப்படி ஒரே வேகம்? வேகம்னா என்னது? கடந்த தொலைவு பை காலம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 செகண்டில் 1 மீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணுது. அடுத்த 10 செகண்டில் நம்ம 20க்கும் 10க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10 செகண்ட். 10 செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது? 1 மீட்டர் தூரம் தான் ட்ராவல் பண்ணுது. 2 - 1 1 மீட்டர் தான். அடுத்த 10 செகண்டில் அதே 3 - 2 1 மீட்டர் தான். அடுத்து பாருங்கள் 40 - 30 10 செகண்டு, அதில் 1 மீட்டர் தான். அப்போ சம கால இடைவெளியில் சம தொலைவை வந்து கடக்குது. சம கால இடைவெளினானது ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் என்னது, ஒவ்வொரு மீட்ரு தான் இது வந்து என்னது கடக்குது. அதான் சம கால இடைவெளியில் சம தொலைவை வந்து கடக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னா அது வந்து என்னது, த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் சேம் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் ஒரே வேகத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரே வேகம் மாறக்கூடாது, ஸ்பீடு குறையவும் கூடாது, அதிகமாகவும் கூடாது, ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. அப்படி போகிறதுனால தான் இது வந்து என்ன சொல்கிறோம்? யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம்னு சொல்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், மறுபடியும் சொல்கிறேன், கிராஃப்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து தனியாக சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் வேகம் மாறாமல் இருக்குங்கிறத கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது இந்த கிராஃப் சொல்கிறது. அடுத்து இன்னொரு கிராஃப் பார்ப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த கிராஃப். இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃப் பாருங்கள். அதே இது எடுத்துக்குவோம், அதே ஸ்கேல் எடுத்துக்குவோம். டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து இன் செகண்ட். ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் இன் மீட்டர். ஓகே, இப்போ கிராஃப் அதே ஸ்கேல் தான். 10 செகண்ட், 20, 30, 40, 50 இப்படி எடுத்துக்குவோம். இங்கே வந்து 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர் இப்படி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ எனக்கு கிராஃப் எப்படி கிடச்சிருக்குன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்படி கிடச்சிருக்கு, இப்படி கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா,
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் கிடைக்கல, ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஒரு கர்வ் கிடைக்குது, அது ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை. ஓகே, நமக்கு ஒரு கர்வ் இப்படி கிடைக்குதுனாவே எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இல்லாமல் ஒரு கர்வ் இப்படி எப்படியோ கிடைக்குதுனாவே ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது. மோஷன், இயக்கத்தில் இருக்குது, இயக்கம். இது வந்து இயக்கத்தை குறிக்குது. அது சீரான இயக்கமா சீரற்ற இயக்கமா அப்படின்னா இது வந்து என்னென்னா சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன். ஏன் நான் யூனிஃபார்ம் மோஷன்? நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொன்னோம். நேர்கோட்டு இயக்கத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ திசை மாறல, பொருள் நேர்கோட்டு இயக்கத்தில் தான் போகுது. ஆனால் சீரான இயக்கம்னா நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம்? நம்ம அங்கே நேர்கோட்லேயும் போகணும், மாறாத வேகத்தில் போகணும்னு சொன்னோம் இல்லையா? சேம் டைரக்ஷன் வித் சேம் ஸ்பீட். இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனதான் யூனிஃபார்ம் மோஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுது, நம்ம தனியாக சொல்லிட்டோம். இந்த கிராஃப்லேருந்து அது தெரியல. ஓகே, கிராஃப்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதா மாறி மாறி போகுதான்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அது தனியாக தான் சொல்லி ஆகும். ரைட். ஸோ இப்போ இந்த கிராஃப்லேருந்து வேகத்தை கண்டுபிடிக்கலாம். வேகம் வந்து மாறாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகம்னா என்னது, ஸ்பீடுனா என்னது, டிஸ்டன்ஸ் பர் டைம். ஓகே, தொலைவு பை காலம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு இது எடுத்துக்கோமே, 10 செகண்ட் இன்டர்வல். இந்த 10 செகண்ட் இன்டர்வலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து இது வரலையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1ல் பாதி எவ்வளவு, 0.5. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 டிவைடட் பை டைம் வந்து என்னது 10 செகண்ட். அப்போ எவ்வளோ வரும், 0.5 டிவைடட் பை 10, 0.05 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட். எங்கே, இந்த இடத்துல மொதல் 10 செகண்டில் அதோடைய இந்த கால இடைவெளியில் அதனுடைய ஸ்பீடு வந்து இவ்வளோ தான், 0.05 மீட்டர் பர் செகண்ட். இப்போ அதை இங்கே எடுத்துக்கோமே, இந்த 40 to 50 எடுத்துக்கோமே. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக அதே 10 செகண்ட் கால இடைவெளியில் தான் எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே ஸ்பீடு என்னன்னு பார்ப்போம், இந்த ஸ்லோப் பார்க்கணும் இல்லையா, இந்த சாய்வு பார்க்கணும். இப்போ இது வந்து என்னது டெல்டா எக்ஸு, இது வந்து என்னது டெல்டா டி. அப்போ ஸ்பீடு வந்து இங்கே என்னது டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. என்ன எப்படி சொல்லலாம், டெல்டா எக்ஸ் எவ்வளோ பாருங்கள், இப்போ இதுக்கு நேராக எவ்வளோ இருக்குது 5, இதுக்கு நேராக கிட்டத்தட்ட 3. அப்போ 5 - 3 டெல்டா எக்ஸ்னா என்னது x2 - x1, 5 - 3 2ன்னு வந்துடும், டிவைடட் பை டைம் வந்து என்னது கால இடைவெளி. டைம் இன்டர்வல் வந்து அதே 10 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போ 2/10 எவ்வளோ வரும் எனக்கு, 0.2 இல்லையா, மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். 0.2 மீட்டர் பர் செகண்ட். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்பீடு எவ்வளவு, 0.05 தான், ரொம்ப கம்மி. இங்கே வந்து 0.2 இல்லையா, இதை விட இது வந்து ரொம்ப கம்மின்னு தெரியுது. ஓகே, அப்போ ஸ்பீடு வந்து மாறுது. இந்த 10வது செகண்ட்லேருந்து 20வது செகண்டுக்குள்ளே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மி, வண்டி ஸ்லோவாக போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னது 0.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. அப்போ வண்டி அதிகமாக ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்குங்கிறது தெரியுது. அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன், சீரற்ற இயக்கம். ஏன், ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகுது, ஆனால் வேகம் வந்து மாறுது. அதனால் இது வந்து என்னது சீரற்ற இயக்கம்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இந்த கிராஃபில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த கிராஃப் பார்க்கலாம். ஒரு கிராஃபோட ஸ்லோப் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அதிலிருந்து நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஒரு பொசிஷன் டைம் கிராஃப். இப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் டைம் கிராஃப், ஸ்கேல்லாம் வேணாம், ஜஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிறோம் இன் செகண்ட், ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் இன் மீட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது இன்க்ளைண்டாக. இதனுடைய ஸ்லோப்னா இதுதான். ஸ்லோப்னா உங்களுக்கு தெரியும் tan θ. இந்த லைன் எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு, சாய்வுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஸ்லோப் அப்படின்னா என்னது, இந்த டிஃபரன்ஸ். இது வந்து எவ்வளவு, டெல்டா எக்ஸ், எக்ஸஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா எக்ஸ். இது வந்து என்னது டெல்டா டி இல்லையா. இப்போ இதுதான் சாய்வுன்னு சொல்லுவோம். டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, ஸ்லோப் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இதான் வந்து சாய்வுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சாய்வு மதிப்பு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி, வி ஆவரேஜ். அதாவது சராசரி திசைவேகத்தை கொடுக்கும். சராசரி திசைவேகம் குறிப்பிட்ட கால இடைவெளியில், இந்த கால இடைவெளியில் எவ்வளோ சராசரி திசைவேகம் அப்படிங்கிறத கொடுக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா சராசரி திசைவேகம் வந்து என்னது எல்லா இடத்துலையும் மாறிலி, கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன் தெரியும். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் ஸ்லோப் எடுத்தாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து சேம், ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். அப்போ பொசிஷன் டைம் கிராஃப் நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பொசிஷன் டைம் கிராஃப், நிலை காலம் வரைபடம்.
அதில் அதனுடைய ஸ்லோப் சாய்வு எதை குறிக்குது அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அடுத்த இது பார்ப்போம். ஒரு அந்த லைன் வந்து இந்த லைன் வந்து எந்த பக்கம் சாஞ்சிருக்கு அதை வச்சு வெலாசிட்டி வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து பாருங்கள், இப்படி ஒரு கிராஃப், இப்போ பார்த்த கிராஃபே தான் இது. வந்து டைம் இன் செகண்ட், பொசிஷன் இன் மீட்டர் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்குது கிராஃப், இப்படி இருக்குது லைன் அப்படின்னா இது வந்து வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். பாசிட்டிவ் வெலாசிட்டி அர்த்தம். அதாவது திசைவேகம் வந்து நேர்குறி கொண்டது. திசைவேகம் வந்து நேர்குறி கொண்டது, நேர்குறி திசைவேகம், பாசிட்டிவ் வெலாசிட்டி. எப்படி பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஸ்லோப் எடுத்து பாருங்கள். ஸ்லோப் வந்து என்னது? இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ எடுத்துக்கோமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 0, இங்கே வந்து ஒரு 3, இங்கே வந்து 4ன்னு வச்சுக்குவோம், இங்கே வந்து 2, இது வந்து 3ன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இதுக்கு ஸ்லோப்னா என்னது? நம்ம சொன்னோம் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு சொன்னோம். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? வெலாசிட்டிங்கிறது இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா டிஎக்ஸ் பை டிடி போகணும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி உடனடி திசைவேகமாக என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் கண்டுபிடிக்கிறது. இவ்வளோ டைம் இன்டர்வல்லாம் எடுத்துக்கூடாது, இவ்வளோ கால இடைவெளிலாம் எடுத்துக்கூடாது, ஒரு புள்ளியில் எவ்வளோ, அதுதான் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, உடனடி திசைவேகம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது? இவ்வளோ டைம் கேப்பில் பண்ணுறது எல்லாமே ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசைவேகம். ஸோ இங்கே சராசரி திசைவேகம் தான் நமக்கு கிடைக்குது. அந்த சராசரி திசைவேகம் வந்து என்னது? இங்கே இந்த கிராஃபில் நேர்குறி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. அப்போ டெல்டா எக்ஸுங்கிறது என்னது? x2 மைனஸ் x1. டெல்டா டின்னா என்னது? t2 மைனஸ் t1. x2 என்னது பாருங்கள். இப்போ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து t1 ஆரம்ப காலம், இது வந்து இறுதி காலம் t2. அதே மாதிரி இது வந்து என்னது? t1க்கு கரஸ்பாண்டிங்கான x வந்து x1, t2 கரஸ்பாண்டிங்கான x வந்து x2. அப்போ x2 மைனஸ் x1 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 பை t2 மைனஸ் t1 4 மைனஸ் 3, 4 மைனஸ் 3. அப்போ என்ன? 3 மைனஸ் 2 1 பை 4 மைனஸ் 3 1. அப்போ 1 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து என்னது? பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? பாசிட்டிவ் வேல்யூ. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நேர்குறி திசைவேகம். கிராஃப் லைன் வந்து இப்படி எக்ஸ்ஹெச் பக்கம் இப்படி சாஞ்சிருந்ததுன்னா நமக்கு வந்து என்னது? ஒரு நேர்குறி திசைவேகம் கிடைக்குது. அதாவது நேர்குறி சராசரி திசைவேகம். ஓகே, பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்குது. இப்போ இதே கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்படி இருக்குது இதே கிராஃப், டைம் இன் செகண்ட், பொசிஷன் இன் மீட்டர், இப்படி கிராஃப் இப்படி இருக்குது. அதாவது ஒய்ஹெச் பக்கம் சாஞ்சிருக்கு. ஒய்ஹெச்ங்கிறது இந்த பக்கம், அந்த பக்கம் சாய்வார். இப்போ இது என்னென்னா நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியை கொடுக்கும். நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது எதிர்குறி சராசரி திசைவேகத்தை கொடுக்கும். எதிர்குறி சராசரி திசைவேகத்தை கொடுக்குது. இந்த மாதிரி கிராஃப் இருந்தால் அது எப்படி? இப்போ அதுக்கு ஸ்லோப் எப்படி எடுப்போம்? இங்கே பாருங்கள், 0, இது 1, 2, 3, 4 இப்படி இருக்குது. இங்கே பொசிஷன் 10 20ன்னு கூட வச்சுக்கோங்க. 10 20 30 40 வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இன்டர்வலில் நான் ஸ்லோப் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30, இது வந்து 20 இப்படி எடுத்துக்கோம். ஸோ இப்போ வந்து இது வந்து t1, இது t2. t1க்கு நேராக உள்ளது x1, இதுக்கு நேராக உள்ளது x2. ஓகே, இப்போது இதே ஃபார்முலா. இப்போ ஸ்லோப் வந்து என்னது நமக்கு சொல்லுவோம்? ஸ்லோப்னா தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி, வி ஆவரேஜ் சராசரி திசைவேகம் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. டெல்டா எக்ஸ்னா x2 மைனஸ் x1. அப்போ x2 மைனஸ் x1, x2 என்னது ஃபார்முலா? x2 என்னது வேல்யூ இங்கே 20, x2 20 மைனஸ் x1 வந்து என்னது 30, 20 மைனஸ் 30 பை t2 என்னது 2 மைனஸ் t1 வந்து 1. அப்போ என்ன வரும்? 20 மைனஸ் 30 மைனஸ் 10ன்னு வரும். பை 2 மைனஸ் 1 1. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 நெகட்டிவில் கிடைக்குது. ஆவரேஜ் வெலாசிட்டி மைனஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா நெகட்டிவில் கிடைக்குது. அப்போ லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ்ஹெச் பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா அது வந்து என்னது? பாசிட்டிவ் வெலாசிட்டி. ஒய்ஹெச் பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா அது வந்து என்னது? நெகட்டிவ் வெலாசிட்டியாக வரும். இது தெரிஞ்சுக்கணும் இந்த கிராஃபில் இருந்து. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கிராஃப் பார்க்கலாம். அடுத்த கிராஃபு 2
ஆப்ஜெக்டோட மூமெண்ட் அதை வந்து கம்பேர் பண்ணுறது. பார்ப்போம். இப்போ அதே டைம் இன் செகண்ட், பொசிஷன் இன் மீட்டர், இது ஒய்ஹெச்சில் இருக்குது. இப்போ 2 லைன் கொடுக்குறோம், ஏ பி அப்படின்னு 2 லைன் கொடுக்குறேன். இந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏபி ரெண்டுமே மூமெண்ட்டில் இருக்குது, இப்படி தானே. ஏ கமா பி ரெண்டுமே என்னது, இன் மோஷன், இயக்கத்தில் இருக்குது, ரெண்டுமே இயங்குதுன்னு தெரியுது, அப்படி தானே, இயக்கத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குது, அப்போ வந்து அது என்னது, சீரான இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம், யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் நம்ம ரீகால் பண்ணுறோம், சீரான இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்தது இது 2ல் எதனுடைய ஸ்பீடு வந்து அதிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். 2 ஆப்ஜெக்ட் ஏ ஆப்ஜெக்ட் பி, 2ல் எதுக்கு ஸ்பீடு அதிகம் அப்படின்னா, 2க்குமே ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2க்குமே ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், ஏன்னா பேரலாக இருக்குது 2 லைன். இப்போ இப்படி ஒரு லைன் கொடுக்குறீங்க, டைம் இன்டர்வல் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இது பை டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் வேல்யூவும் இந்த ஸ்லோப் வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 2க்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்னது, சேமாக தான் இருக்கும். அப்போ இங்கே ஸ்பீடு வந்து என்னது, சேம், ஸ்பீடு வந்து சேம், ஒரே வேகத்தில் போகுது. 2 ஆப்ஜெக்டும் ஒரே வேகத்தில், சம வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. சம வேகத்தில் போயிட்டுருக்கு, வேகம் வந்து சேம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சொல்கிறேன். ஓகே ரைட். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதனுடைய பொசிஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, 0ல் ஸ்டார்ட் பண்ணுது. டைம் 0 இருக்கிறப்போ பொசிஷன் வந்து 0 ஆரிஜினில் இருக்குது. இது அப்படி இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஓகே, இது வந்து என்னது, கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எங்கே தள்ளி இருக்குது, உதாரணத்துக்கு இது வந்து 1 மீட்டர்னால் இது 2 மீட்டர், அப்போ ஆரிஜின்லேருந்து 2 மீட்டர் தள்ளி அட்வான்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணும்போதே இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ அப்படின்னா, ஏ வந்து இங்கே இருந்தது அப்படின்னா பி வந்து என்னது 2 மீட்டர் தள்ளி இங்கே இருக்குது, அட்வான்ஸாக இருக்குது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த கிராஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆரிஜின் வந்து 0ல் இருக்குது, ஆனால் இதுக்கு ஆரிஜின் வந்து என்னது 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 லைன் பேரலாக இருந்ததுன்னா 2க்கும் ஸ்பீடு வந்து சேம், ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து சேம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து அப்படி இல்லாமல் இப்படி இருக்குது, 2 லைன் வந்து பேரலாக இல்லை, இப்படி இருக்குது. இப்போ இந்த கிராஃபில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, இப்போ இப்படி இருக்குது, டைம் இன் செகண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் இன் மீட்டர். இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஏங்கிற ஆப்ஜெக்டோட மோஷன், அதை வந்து ஏனுடைய இயக்கத்தை இப்படி குறிக்கிறோம், பியோட இயக்கத்தை இப்படி குறிக்கிறோம். இப்படி இருக்குது 2 லைன். இப்போ கண்டிப்பாக அது ரெண்டுமே வந்து என்னது, இயக்கத்தில் தான் இருக்குது, சீரான இயக்கத்தில் தான் இருக்குது, ரெண்டுமே சீரான இயக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு, யூனிஃபார்ம் மோஷன். ஆனால் ஸ்பீடு வந்து 2க்கும் சேமா அப்படின்னா கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ஈக்குவல் இன்டர்வல் எடுத்துக்குவோம், ஒரு ஈக்குவல் இன்டர்வல் இப்படி எடுக்கிறோம். இந்த இன்டர்வலில் 2க்குமே சேம் இன்டர்வல் ஆஃப் டைம் பார்க்குறோம், ஸ்லோப் பார்க்குறோம், அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் இல்லையா, அப்படி நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது கடந்த தொலைவு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்லோப்பு இப்படி வரும், இதுக்கு ஸ்லோப் எப்படி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, இது எவ்வளோ வரும்னு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், கண்ணால் பார்த்தே இது பண்ணலாம், கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு வந்து பாருங்கள், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இப்போ டெல்டா டி சேம், 2க்குமே டெல்டா டி சேம், ஆனால் இதுக்கு வந்து டெல்டா எக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, டெல்டா எக்ஸ் அதிகமாக இருக்குது, இதுக்கு டெல்டா எக்ஸ் வந்து என்னது கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போது நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டினாவே என்னது ஃபார்முலா, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஓகே, டெல்டா டி சேம் கான்ஸ்டன்ட், இங்கே 2 கேஸ்க்கும் வச்சாச்சுன்னா, அப்போ டெல்டா எக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது அதிகமாக இருக்கும். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது, டெல்டா எக்ஸு இதுக்கு தான். அப்போ பி வந்து என்னது ஸ்பீடு அதிகம், 2 ஆப்ஜெக்டில் எது ஸ்பீடு அதிக ஸ்பீடில் போகுது அப்படின்னா இந்த பி தான் போகுது. அப்போ நம்மள என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஷார்ட்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அது வந்து டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ், சரியா. இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த, இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் க்ளோஸ் டு ஒய் ஆக்சிஸ், க்ளோஸுங்கிறத விட இப்படி வரையும், ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் இல்லையா, அது வந்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாகனு அர்த்தம். இஃப் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஸ்பீடு வந்து என்னது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து லைன் வந்து இந்த பக்கம் போக போக என்ன அதனுடைய ஸ்பீட்லாம் அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த கிராஃபில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்து இப்போ இன்னொரு கிராஃப் கொஞ்சம் நமக்கு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ். நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்குற கொஸ்டின் தான், எக்ஸசைஸில் கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸு இப்போ பார்ப்போம். கவனிங்க, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஃப்ஸ் ரெப்ரசன்டிங் ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறாங்க. ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறாங்க. ஒன் டைமென்ஷனல் மோஷன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இது டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ், பொசிஷன் இன் ஒய் ஆக்சிஸ். இது மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிறதா வச்சுக்கோம். இல்லை, அந்த இடத்துல ஏறமாக இருக்கு, இப்படி இதில் ஆப்போசிட் ஒரு 8 ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த கிராஃப் வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்குறது. இது வந்து பொசிஷன் டைம் கிராஃப். பாருங்கள், இந்த கிராஃப் கரெக்டா அப்படின்னா கேட்பாங்க, இது கரெக்டா, என்ன ஆப்ஷன் எப்படி வேணுமானு கொடுக்கலான்னு வச்சுங்க. இது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதில் கரெக்டானதை நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ முதல்ல இது பொசிஷன் டைம் கிராஃப், இந்த கிராஃப் கரெக்டா அப்படின்னா இது வந்து தப்பு. ஓகே, இது வந்து ராங். இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து இருக்கவே முடியாது, தவறு. என்ன காரணங்கிறது சொல்லணும். அதுதான் நம்ம கிராஃபை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். டைம் இன்டர்வலுங்கிற விட பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிறோம். உதாரணமாக இது வந்து 0னா இது 1வது செகண்டு, இது 2வது செகண்ட். 2வது செகண்டில் இதுக்கு என்ன அர்த்தம்? பொசிஷன் டைம் கிராஃப்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு டைம் ஆக ஆக ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஆரிஜின்லேருந்து எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறது